பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்து இவ்வளோ தூரம் முன்னெடுத்து கொண்டு வந்த ராஜமுருகன் சார், பாலாஜி தரணிதரன் சார் மற்றும் அது இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் நிறைய உதவியாளர்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் முதற்கல் வணக்கம். நியூ மாங் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் படம் குட் டே. இதில் புதியவர்களோட கூட்டு முயற்சியில் இந்த படம் வந்திருக்கு. புதியவர்கள்னால் 96 பிரேம் சாரோட கிளாஸ்லேருந்து வந்தவங்க. டைரக்டர் அரவிந்துக்கு இது டெபியூ ஃபிலிம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் தயாரிப்பாளராகவும் ஆக்டராகவும் வந்திருக்கிற பிருத்திவிராஜ் ராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரை தாண்டி திரைக்கதை மைக்கேல் பூர்ணா பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதில் நடித்த அத்தனை கலைஞர்கள், அதாவது இப்போது நீங்கள் டிஓபி அண்ட் எடிட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனாகவும் அவரோட மதன் குணதேவோட சப்போர்ட், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு மிகப்பெரிய யானை பலம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு பலம் தான் மியூசிக்கும் லிரிசிஸ்ட்டும். கோவிந்த் வசந்தாவாக இருக்கட்டும், இது கார்த்திக் நேதா சாராக இருக்கட்டும், இது அவங்களுடைய ஒரு பெரிய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா புதியவர்களுக்கு இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டோட கதைக்களத்தோடு வரப்போ அதனோட ஒரு விநியோகிஸ்தமாக பார்த்தாலும் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கும். இது ரொம்ப முக்கியம். அவங்களோட பங்களிப்புக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதை தாண்டி இந்த படம் குட் டே எதை நோக்கி போகுது அப்படின்னா கதைக்களம். இதில் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா புதியவர்களுக்கு நம்மளுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அவங்கள கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டீமுக்கு அதான் அந்த பதட்டம் தான் எனக்கு இருக்குது. எத்தனையோ மேடைகள் பார்த்துருக்கோம், இருந்தாலும் இந்த மேடை ரொம்ப முக்கியம். அதனால் திரும்பியும் அதை நினைவு கூறுகிற வேண்டிய நேரம். இதில் நடித்த விஜய் முருகன் சாராக இருக்கட்டும், போஸ் வெங்கட் சாராக இருக்கட்டும், ஜீவாவாக இருக்கட்டும், பக் சாராக இருக்கட்டும், இதில் உறுதுணையாக இருந்த அத்தனை கலைஞர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குட் டே இந்த படம் ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்ல வருது. ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த திரைப்படத்தின் கதைக்களம் பார்த்திங்கன்னா திருப்பூரில் நடக்கிற கதைக்களம். அந்த லொக்கேஷன் ஜியாகிரபிக்கலாக பார்த்திங்கன்னா நம்ம தென் மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் ஊர் விட்டு அங்கே பிழைப்பு தேடி பஞ்சம் பிழைக்க வந்த ஒரு ஊர் தான் திருப்பூர் டாலர் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இருக்கிற வணிகம் அவ்வளோ பெரியது, அதில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ பெரியது. அங்கே வேலைக்கு வர்றவங்களுக்கு உண்டான எதிர்பார்ப்புகள் என்னென்னா, அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கை தரத்தை ஒரு தடவை நம்ம மேலே ஏற்றிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வர்ற ஊர் தான் திருப்பூர். அந்த மாதிரி திருப்பூரில் வர்றாங்கன்னா அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கும், பல சுச்சுவேஷன்கள் இருக்கும். எந்த மாதிரியான மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னா, அவங்க ஊரை விட்டு வருவாங்க. அவங்க உற்றார் உறவினர், பெற்றோர், சகோதரர் சகோதரிகள், நண்பர்கள் அனைவரையும் விட்டு அந்த ஊருக்கு ஒர்க்குக்காக வருவாங்க. திருப்பூரில் நான் படிச்சிருக்கேன். என்னோடய வாழ்க்கையும் இளம் வயது வாழ்க்கை திருப்பூரில் இருந்துங்காட்டிக்கு அதனோட ரொம்ப க்ளோஸாக பார்க்குறேன். அங்கே நிறைய பேர் வருவாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே 6 லட்சம் மக்கள் குடிபெயர்ந்து திருப்பூருக்கு வந்திருப்பாங்க மினிமம். இவ்வளோ பேர்த்துக்கு அந்த மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு பல விஷயங்கள் கோத்ரூவாகும். அந்த மன அழுத்தத்தில் என்னென்னா, சிலர் ஃபேமிலி விட்டு வரப்போ அவங்க ஃபேமிலி ஊரில் இருப்பாங்க, அவங்கள விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. அந்த மாதிரியான மன அழுத்தத்துக்கு சில தேடுதல் இருக்கும். ஒன் ஆஃப் த தேடுதல் இந்த ஒரு குடி பழக்கமாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சித்தரிக்கப்பட்ட கதை தான் இந்த கதை. இந்த படத்தில் சொல்ல வந்த முதல் முக்கியமான கருத்து நீங்கள் ட்ரெய்லர்லேயே கவனிச்சிருப்பீங்க. அவர் எதை தேடி போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கை எனக்கு வேணுங்கிற பயணத்தை நான் அடைஞ்சிட்டேன், நான் இதுக்கு மேலே தற்கொலை முயற்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மன அழுத்தமே முக்கியமான காரணம் இதில் இருக்கிற அந்த சூசைடல் தாட்ஸ் தான். சூசைடல் தாட்ஸுக்கு மனநல மருத்துவர் திருநாவுக்கரசு அவர்களை ஒரு ரெஃபரன்ஸாக சொல்கிறேன். அவர் குறிப்பிடும் முக்கியமான 3 காரணங்கள் ஏன் இந்த படத்துக்கு இது ரொம்ப ரெலவெண்ட், எவ்வளோ டீப்பாக இந்த கதையை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ரெஃபரன்ஸ் நான் கொண்டு வரேன்.
ஃபஸ்ட்டு இவங்க இதில் ஒரு டைலாக் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது எனக்கு இந்த உலகம் வந்து தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். எனக்கு இன்னொன்று வந்து இந்த உலகம் என்னை வந்து நிராகரிக்குது அப்படிங்கிறது இரண்டாவது காரணம். மூணாவது காரணம் வந்து ஒருவேளை இந்த உலகத்துட்டு நம்ம போனோம்னா அதுக்கு உண்டான நன்மைகள் இந்த உலகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற 3 முக்கியமான காரணங்கள் தான் தற்கொலை முயற்சிக்கு தூண்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்கொலை முயற்சி வந்து இட்ஸ் நாட் ஆக்சிடெண்ட், இட்ஸ் அ வெரி ப்ரீ பிளான், ப்ரீ மெடிடேட்டட், ப்ராப்பர்லி எக்ஸிக்யூட்டட் ஆன ஒரு விஷயம். ஸோ இப்படி ஆன ஒரு கதைக்களம் தான் இந்த படம். இதில் இப்படி ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அவருடைய குடிப்பழக்கத்தை வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது எப்படி ஒரு காம்பினேஷன், அது ஒரு டெட்லி காம்பினேஷன். இதுக்கு கிளியராக ஒரு முடிவு இருக்குது. அதுதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி ஒரு காம்பினேஷனில் வர படத்துக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு, அது எந்த ஒரு தனி மனிதராக இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு இருக்குங்கிறது தான் இதனோட பேசிக்கான அந்த ஸ்டோரி ஸ்ட்ரக்சரிங். அவ்வளோ டெப்த்தாக இந்த வடிவமைச்சிருக்காங்க. மிகப்பெரிய நன்றிகள். இதுக்கு லிரிக்ஸாக இருந்து மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் டயலாக்ஸுக்கு உறுதுணையாக இருந்த கார்த்திக் நேதா சாருக்கு சிறப்பு நன்றிகள் நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். பூர்ணாக்கு இந்த ஒரு டெப்த் ரைட்டிங்க்கு வந்து நன்றிகள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நியூ டெபியூ டீம்லேருந்து வரப்போ இந்த ஒரு இது வந்து குவார்க்கி ஜானரே வந்து ரொம்ப புதுமையானது. இது குவார்க்கி ஜானர் வந்து கொண்டு வந்து சொல்கிறதுக்கு ராஜ்முருகன் சார் சொன்ன மாதிரி ஒரு தைரியம் வேணும், இதில் நடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இதில் நடித்த ஒரு நம்ம பிருத்திவிராஜ் சார் வந்து அவ்வளோ டெப்த்தாக அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன் ஹோல்டிங் வந்து ஒன் ஆஃப் த இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் பார்த்த திரைப்படங்களில் டெபியூ ஆக்டராக இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக அவர் கொடுக்க முடிஞ்சதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். இந்த தமிழ் சினிமா கண்டிப்பாக உங்களை அங்கீகரிக்கும் சார். உங்களோட ஆக்டிங்க்கு டெஃபினட்டாக ஒரு பிளேஸ் இருக்குது. இதுக்கு நாங்கள் மட்டும் இல்லை, பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருமே கை கொடுத்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார்ம் வெல்கம் சார் ஃபார் சச் அ பிரில்லியன்ட் ஆக்டிங். விஜய் சாரோட ஆக்டிங்கும் அதில் பிரில்லியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜீவாவோட ஆக்டிங்கும் ஒரு போலீஸ் கேரக்டராக இருந்து பண்ணுவாங்க. பைக் ஓட்டுற மாதிரியான காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதனோட 2வது காரணம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த படத்தை குட் டேயோட 2வது காரணம் என்னென்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு 10 நண்பர்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு நண்பர் இந்த மாதிரி இருப்பாங்க. பிருத்திவிராஜ் மாதிரியான இந்த கேரக்டரில் இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம கூட இருப்பாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய ரிலேட்டபிலிட்டி நம்மளுக்கு. கண்டிப்பாக நமக்கு கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு நடந்த நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், அவங்க தேடி போன வழிகளாக இருக்கட்டும், அது சரி தவறுங்கிறத தாண்டி நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த கரண்ட் ஜென்ரேஷன் எல்லாத்தாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஜென்ரேஷன் தாண்டின ஒரு கதையாக தான் இந்த படம் இருக்குது. இந்த 2 முக்கியமான காரணத்தினால தான் இந்த படத்தை நாங்கள் தேர்வு செஞ்சோம். கண்டிப்பாக இந்த படத்துக்கு உண்டான சப்போர்ட் எப்பவுமே இருக்குது. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. முக்கியமான அந்த நம்பிக்கையில் வருகின்ற ஜூன் 27ஆம் தேதி திரைக்கு வருது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த படத்துக்கு தேவை. இவர்கள் அனைவரும் புதியவர்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக தேவை என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.